ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல ஒரு கிரேசியான ஈவெண்ட் ஒன்று நடந்திருக்குங்க. நம்ம தான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணா ரயில்வேக்கு பே பண்ணுவோம். ஒருத்தர் ரயில்வேக்கு புக் பண்ணி 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி எதுக்கு கேன்சல் ஆச்சுலே தெரியாம ரயில்வே கேன்சல் பண்ணி அதுக்கு கன்சியூமர் கோர்ட் மூலியமா உள்ள போய் 20,000 வரைக்கும் ஃபைன் போட்டு ரிட்டர்ன் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் ரயில்வேல நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த இன்சிடென்ட் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ ரயில்வே ரிலேட்டட் உங்களுக்கு வந்துடும். நம்ம யூடியூப் சேனல்ல ரயில்வே வீலாக்ஸ், பஸ் வீலாக்ஸ், ரயில்வே நியூஸ் அண்ட் ஃபுட் அண்ட் டெம்பிள் வீலாக்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டிய ஒரு சப்ஸ்கிரைப் தான். வாங்க வீடியோ போகலாம். டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரிட்ரஸல் கமிஷன் சொல்ல இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு குர்ஷித் பேகம்ங்கிறவங்க ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 13க்கு செகந்திராபாத்ல இருந்து விஜயநகரத்துக்கு ஒரு 4 டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. சங்கராந்தி அப்போ மீன்ஸ் பொங்கல் அப்போ. அந்த பொங்கல் அப்போ ஒரு 4 டிக்கெட் ஒரு கோச்ல புக் பண்ணியிருக்காங்க. அந்த கோச் என்னன்னு சொல்றேன். அந்த கோச்சுக்கான டிக்கெட்டை ரயில்வே என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ஆன டிக்கெட்டை 4 ஹவர்ஸ் முன்னாடி கேன்சல் பண்ணி விட்டுடுச்சு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பிளாட்ஃபார்ம் நின்றுட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் ஆன டிக்கெட்டை ரயில்வே என்ன மெசேஜ் பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு இந்த டிக்கெட் செல் ஆகாது, கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லி டிக்கெட் போட்டிருக்காங்க. நினைச்சு பாருங்க, சங்கராந்தி வேற, பஸ்ஸோட பிரைசஸ் ஏகபோகமா போகும். ட்ரெயின் புக் பண்ணியிருக்காங்க. என்னடா இது கிடைச்ச டிக்கெட்டுன்னு சொல்லி வருத்தப்பட்டு அவங்க கடைசியில ரயில்வே எக்ஸ்டென்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க கால் பண்ணி ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு வரலை. உடனே என்ன பண்றாங்க, ரயில்வே உடைய கன்சியூமர் ஃபோரமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த ஃபெடரல் அசோசியேஷன் மூலியமா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கடைசியில கிட்ட 20,000 என்னென்ன பண்ணாங்கிறது நான் சொல்றேன் பாருங்க. அவங்களுக்கு எப்படி இந்த கேன்சலேஷன் மெசேஜ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டட் கால் வந்திருக்கு. அந்த ஆட்டோமேட்டட் கால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிக்கெட் கேன்சல் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்டோமேட்டட் கால்ல பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம 4 நாட்கள் நிக்கிறோம், டிக்கெட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இமெயிலையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 4 டிக்கெட்டுமே செகண்ட் ஏசியில போட்டிருக்காங்க. இட்ஸ் காஸ்ட் அரௌண்ட் 6,000 சம்திங். 6,000 மேல அவங்களுக்கு காஸ்ட் ஆயிருக்கு. அன்னைக்கு பஸ் ஃபேர் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 4 பேர் நீங்க போகணும் அப்படின்னு அந்த 4 பேருக்கு ஆல்ரெடி செகண்ட் ஏசியில புக் பண்ணியிருக்காங்க. 4 பேர் நீங்க பஸ்ல போனா குறைஞ்சபட்சமாவது 4,200 ரூபா ஆகும். உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாதிரி 4 மணி நேரம் முன்னாடி நிக்கிறோம் நம்ம ட்ரெயினுக்கு கோசம். ஏன்னா ரஷ்ஷா இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் ஜங்ஷன் சங்கராந்தி நீங்க பாத்தீங்கன்னாவே பெங்களூரா இருந்தாலும் சரி, செகண்டராபாத் தான், நம்ம சென்னையா இருந்தாலும் சரி, சேலமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரஷ் தான். நீங்க ட்ரெயின் 2 மணி நேரம்னா ஒரு 2 மணிக்கு வருதுன்னா நீங்க 12:30 மணிக்கே போய் இருந்துடணும் உள்ள. ஸோ அந்த மாதிரி போனப்போ இவங்களுக்கு என்ன பண்றது இல்லை, ஏது பண்றது இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஏன்னா ரயில்வே இப்படி பண்ணவே பண்ணாதுங்க. ஆக்சுவலா மைட் பி இது ஒரு பக்கா கூட இருக்கலாம், ஆர் இட் லீட்ஸ் டு சம் ஹியூமன் இன்டர்வென்ஷனா கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சார்ட் ப்ரிப்பேர்ல ஆகுறது உங்களுக்கு சீட் அலோகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்ரெடி ஆன் தி ஹேண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ் தான். சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டட் சிஸ்டம் இருக்கிறனால தான் ஒருவேளை இந்த மாதிரி பிரச்சனை வருதோ தெரியல. இந்த மிஸ்டேக் எல்லாமே பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் தான் இருக்கிறனால தான், டீசென்ட்ரலைஸ்ட் கிடையாது. இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் இவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் தி இது பார்த்துக்கிறது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மேடம் ஸோ இனிமேல் தப்பு நடக்கூடாதுன்னு சொல்லி ரயில்வேல உடனே டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி 20,000 வரைக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க ஐஆர்டிசி மேல.
இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க. இப்போ நீங்க ஒரு 180 ருபீஸுக்கு வந்து டிக்கெட் புக் பண்றீங்கன்னா, நீங்க டிக்கெட்ல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% ஆஃப் த சார்ஜஸ் வந்து இந்தியன் ரயில்வேக்கு போகுது. நம்ம புக் பண்றோம். பட் ஏன் நம்ம புக் பண்றோம். ஆனா ஏன் வந்து 40% ஆஃப் த சார்ஜஸ் வந்து இந்தியன் ரயில்வே எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ நம்ம இன்கேஸ் ஆஃப் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா, கொரோனாக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு புக் பண்றோமோ அவ்வளோ அமௌண்ட்டே வந்து இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து நமக்கு வந்துடும். அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பட் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களே நம்ம கேன்சல் பண்றதுக்கு 40% ஆஃப் த அமௌண்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வே வெல்ஃபேருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. லைக் கரண்ட் பில்லு, அந்த பில்லு, சீட் புக்கிங் பில்லு அப்படின்னு சொல்லி. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம வந்து இன்டென்ஷனா வந்து நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்றது கிடையாது. சாரி, இன்டென்ஷனா புக் பண்றோம். நம்ம வந்து காமெடிக்கோசரம் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றது கிடையாது இல்லையா? ஒரு அர்ஜென்ட் பர்பஸ் நம்ம ஊருக்கு போறோங்கிறதுக்கோசரம் தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோம். இன்கேஸ் ஆஃப் நம்ம அர்ஜென்ட்டுக்கு புக் பண்ணி கேன்சல் பண்ணா அவங்க ஃபுல் அமௌண்ட் தான் ரீஃபண்ட் பண்ணணும். ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் டெபிட் பண்றதுங்கிறது கஷ்டம். அப்படி ஆஃப் அமௌண்ட் டெபிட் பண்ணா கூட இந்த சீட் ஹோல்ட் பண்ணி தான் நம்ம வைக்கணுமே தவிர்த்து இன்னொருத்தங்களுக்கு போகக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி என்ன சொல்றேன், நம்ம எனக்கு இந்த ஒரு ஸ்கீம் மட்டும் ரயில்வேல பிடிக்கல. ஏன்னா நான் வந்து ட்ரெயின் ரொம்ப யூஸ் பண்றேன். ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக புக் பண்ணி பண்றதா இருந்தாலும் சரி, டிராவல் பண்றதா இருந்தாலும் சரி அதிகம் தான். ஏன் இப்படி வந்து இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. 40% ஆஃப் த அமௌண்ட் வந்து நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி டிக்கெட்ல. இது கவுண்டர் டிக்கெட்டுக்கு இது அப்ளிகபிளா எனக்கு தெரியல. பட் அது பார்க்கணும் கவுண்டர் டிக்கெட்டுக்கு எப்படின்னா. ஏன்னா டிக்கெட்ல வந்து இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. எதனால அப்படி பண்றாங்கன்னு தெரியல. இந்த ரூலையும் அவங்க மாத்தி ஃபுல் ரீஃபண்ட் அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப பீப்புள் வந்து டிராவல் பண்றவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ ஐ கேன் நோ அபவுட் இட். இதாங்க நான் சொல்றேன். இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ரயில்வேல வந்ததுன்னா, கடைசியில வந்து டிக்கெட் கேன்சல் ஆச்சுன்னா, எப்படின்னா கன்ஃபார்ம் டிக்கெட் வந்து கேன்சல் ஆச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமருக்கு போய் ஒரு லாயரை வச்சு நீங்க மூவ் பண்ணுங்க. அவங்க வந்து கன்ஃபார்ம் அவங்க ஒரு நல்லது ஒரு விஷயம் தான் வரும். ஐஆர்டிசியில வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அது நடந்தாலும் அவங்க வந்து டக்குன்னு ரெக்டிஃபை பண்றதுங்கிறது கஷ்டம் தான். ஸோ நம்மளுக்கான நீதி நமக்கு வரணும். நம்ம தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கோ தெரியல. பட் ஒருத்தருக்கு நடந்திருக்கு ஹைதராபாத்ல. ஸோ இனிமேல் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த கம்ப்ளீட்டை பற்றி சொல்லுங்க. ஸோ மேலும் நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் ரிலேட்டட் டு ரயில்வே. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு டைரெக்டாக ஒரு வீடியோ வந்துடும். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் பை.